உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு. பொங்கல் பண்டிகையை கொண்டாட 3000 வழங்கப்படும் என தமிழக முதல்வரின் அறிவிப்பை கைதட்டி வரவேற்ற திரளான பெண்கள். தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி, பாகநிலை முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் கடம்பாடி ஊராட்சியில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆலோசனையின் பேரில் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய துணை செயலரும் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலருமான கே பூபதி ஏற்பாட்டில் என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் எம்எல்ஏவும் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய செயலருமான வி தமிழ்மணி கலந்து கொண்டு பாகநிலை முகவர்களுடைய பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் கூடியிருந்த பொதுமக்களிடம் சிறப்புரையாற்றி பேசினார். நிகழ்ச்சியில் பேசியவர் திமுக அரசு பொறுப்பேற்று செய்த பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்து கூறியதுடன் மகளிர்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் தமிழக முதல்வர் புரிந்து கொண்டு அவர்களுக்கான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார். அதனால் தளபதியின் கரத்தை வலுப்படுத்த அனைவரும் உதயசூரியன் சின்னத்துக்கு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசியவர் பொங்கல் பண்டிகையை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழக முதல்வர் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார். அதை சொன்ன உடனே கூடியிருந்த பெண்கள் கைதட்டி வரவேற்றதை காண முடிந்தது. இதேபோன்று உங்கள் நலனை நினைத்து செயல்படும் இந்த அரசுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராஜேஸ்வரன், திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சேட்டு என்கிற பரந்தாமன், ஒன்றிய மாணவர் அணி துணை அமைப்பாளர் சிவா, ஒன்றிய கவுன்சிலர் கடம்பாடி ஊராட்சி மன்ற தலைவர்கள் தேன்மொழி, சுரேஷ், மணமை செங்கேனி, வடகம்பாடி பரசுராமன், நிர்வாகிகள் முருகப்பன், சந்திரன் ராஜு, சேட்டு, மகேந்திரன், கங்காதரன், ஏழுமலை, லோகநாதன், ராஜேஷ், சக்தியேந்திரன், மகேந்திரன், மனோகரன், பிரகாஷ், சுதாகர், தமிழரசன் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மகளிர் முன்னேறினால் அந்த குடும்பமும் முன்னேறும். ஒரு பெண் படித்து விட்டால் அவருடைய சந்ததிகள் கண்டிப்பாக படிக்கும், வருங்காலம் சிறப்பாக இருக்கும். அதுக்காக தான் கல்விக்கு எப்பாடுபட்டாவது நீங்கள் படித்தே தீர வேண்டும் என்று உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். வரை இலவச கல்வி. நான் படிக்கும் போதெல்லாம் பணம் கட்டி தான் படித்தேன். இப்போ அது கிடையாது. 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனார் கலைஞர். அதுக்கப்புறம் நீ கல்லூரிக்கே போ, பணம் கிடையாதுன்னார். இப்போ அதுக்கு மேலேயும் உயர்கல்வி போ, உங்களுக்கு பணம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற கொள்கையோடு உனக்கும் பணம் கிடையாது, எனக்கும் பணம் கிடையாது. 2 பேரும் ஒன்னா படிக்கலாம். உப்பன் வீட்டு பையனும் சுப்பன் வீட்டு பையனும் ஒன்னா போகலாம். ஜாதி மதம் பார்க்காத இடங்கள் எது எது? சினிமா ஓட்டால ஜாதி மதம் பார்க்க முடியாது, பஸ்ஸில் ஜாதி மதம் பார்க்க முடியாது. எவனா இருந்தாலும் சீட்டு கட்டா போய் உக்காந்தாகணும். நான் கேட்குறேன், நாமெல்லாம் கியூவில் நின்று போகிறோம், ஆனால் துட்டு கொடுத்தா முன்னாடியே போய் பார்க்கலாம். இன்னும் அதிகமாக கொடுத்தா அந்த கருவறையே தொட்டு பார்த்து பார்க்கலாம். இது அநியாயமா இல்லையம்மா? சொல்லுங்கம்மா. காசுக்காக வேலை செய்யறான் இந்த சாமின்னு சொல்லிட்டுங்கிறவெல்லாம். இந்நேரம் இவங்கெல்லாம் சொன்னாங்க, சகோதர சமத்துவ நாடு இந்த நாடு. இதுல போய் நீ இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் ஹிந்தி மட்டும்தான் பேசணும்னு நினைச்சா நடக்குமா? ஹிந்தி தான் பேசணும்னு சொன்ன உடனே அவனாலே மகாராஷ்டிராவில் இருக்கிறவன் முடியாது, அவனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன் மொழி மகாராஷ்டிரா, ஹிந்தி இல்லை. மகாராஷ்டிரா உன் ஆட்சி நடக்குது அந்த ஊர்ல. அப்படின்னா எங்களை நாங்க தான் ஏமாந்தவங்களா? எங்க மேல இந்த மொழியை திணிக்கிறியே, அதுக்கு தானே இந்த மகாத்மா காந்தி ஒரு ஊரக வேலை திட்டத்துக்கு பேரை மாத்திக்கிறார். அந்த வேலையே இனிமே கிடைக்காதுமா. அதுக்கு 3 விழா பண்றதுக்கு தான் இந்த வழியா பண்ணிக்கிறான் மோடி.
எப்படி கிடைக்காதுன்னா, ₹1 உங்களுக்கு சம்பளம் கொடுத்தா 90 பைசா மோடி கொடுக்கணும். தமிழ்நாடு சர்க்கார் ₹10 கொடுக்கணும். இதுதான் இதுவரையில் நடந்த 100 நாள் வேலை. இனிமே அவர் கொண்டாந்துக்கிற விஜி ராம்ஜின்னு சொல்ற திட்டங்குத, அந்த திட்டத்துக்கு அவர் பாதி துட்டு கொடுப்பாரா, நாம பாதி துட்டு கொடுக்கணும். அப்ப அது நடக்குமா? எல்லா மாநிலத்திலையும் கடன்காரனாக்குறாங்க. 37 லட்சம் பேருக்கு போடுறாரு. 1,37 லட்சம் மாசம் 1000 ரூபாய் போட்டா என் பொண்ணு வயசோட சின்னத்துக்கலாம், நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். இந்த குழந்தை உட்காந்து 2 பேருக்கு ஒரு திண்டு கொடுத்தா குழந்தைக்கு தான் முதல்ல அந்த தாய் உள்ளம் கொடுக்கும். தாய்மார்களே, காலையில வந்தா பண்றதுலே பெரிய மதியம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்